ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த ட்ரெண்டிங்கான ஸ்லீவ் வந்து எப்படி வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது நான் தச்சு முடித்த என்னோடய ப்ளவுஸோட அவுட்ஃபிட். நான் ஜஸ்ட்டு பின்னாடி இந்த மாதிரி பேக்குக்கு வந்து குட்டி டிசைன் கொடுத்துட்டு ரோப் வச்சு டிசைன் கொடுத்துட்டு ஸ்லீவுக்கு வந்து அந்த ஸ்லீவ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி ஸ்டிச் பண்ணின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் வந்து 6ன்ற அளவில் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். தையல் ப்ளஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து நான் 6ன்ற மெஷர்மெண்ட் எடுத்து ஆம்ஹோலோட இது வந்து 7.5ன்னு சொல்லி நான் மார்க் பண்ணி, எப்பயும் போல் ஸ்லீவ் மார்க் பண்ணுவீங்கள்ல, அந்த ஸ்லீவில் 6ன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்கும் நார்மலாக இருக்கும், ரொம்பவும் அசிங்கமாகவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்பயும் போல் ப்ளவுஸ் வந்து நம்ம அடித்து திருப்போம் இல்லையா, அந்த மெத்தடே தான். கீழே ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை வச்சுட்டு அது மேலே லைனிங்கை வச்சு இந்த மாதிரி நீங்கள் அடித்து திருப்புறதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி அடித்து திருப்பிக்கோங்க. நான் வந்து ஒரு கைடு அளவுக்கு, அதாவது 1/4 இன்ச் கொடுப்பேன். ஸோ 1/4 இன்ச்சுக்கு நான் அடித்து இதே மாதிரி நம்ம திருப்பிக்கிறணும். திருப்பிட்டு நம்ம லைனிங் மேலேயே ஒரு ஸ்டிச் போடணும். அப்போ தான் ஸ்லீவ் வந்து கரெக்டாக உட்காரும். நான் வீடியோ எதுவுமே ஓட்டி விடலை, நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து அடித்து திருப்பினதுக்கு அப்புறமா மறுபடியும் இதே மாதிரி லைனிங் வந்து கீழே போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம மெயின் பீஸ் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். கீழே வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து லேஸோ கல்வரிசையோ எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் இப்படி ப்ளைனாக மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணாலே போதும். நம்ம நார்மலாக எப்பயும் போல் பண்ணுற ஸ்லீவில் வந்து தையல் எல்லாத்துக்குமே சேர்த்து 6ன்ற அளவில் மார்க்கிங் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா யாருக்குமே அசிங்கமாக இல்லாமல் குண்டாக இருக்கிறவங்களுக்கு கூட நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அடித்து படிமான தையல் போட்டதுக்கு அப்புறமா லைனிங்கும் மெயின் பீஸும் விலகாத மாதிரி இந்த மாதிரி ஒரு ரஃப்பாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான். இப்போ இந்த மெத்தடில் எந்த இதுவுமே மாறாது. நெக்ஸ்ட்டு ஒரு இது மெயின் பண்ணுவோம். அப்போ அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை பார்த்தே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸை ஃபுல்லாக வெட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வெட்டினதுக்கு அப்புறமா இப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. லைனிங் போக கொஞ்சம் துணி இருக்கு இல்லையா, அது நீங்கள் கட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்லீவ் பத்தலைன்னா கூட அது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே கிராஸாக கட் பண்ணி விட்டிங்கன்னா கீழே ஆம்ஹோல் கிட்ட தான் தேவைப்படும், கை ஜாயினிங் கிட்ட தேவைப்படாது. ஸோ நான் வெட்டியிருக்க மெத்தடில் நீங்கள் இப்படியே வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். அடுத்து வந்து இந்த மாதிரி நான் அந்த மேலே அந்த பட்டர்ஃப்ளை அந்த இதுக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் 10க்கு 10ங்கிற மெஷர்மெண்ட்டில் 2 கிளாத் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்லீவுக்கு தேவைப்படும் இல்லையா, அது உள்ள ஒரு ஃபோல்டில் இன்னொரு துணி இருக்குது. ஸோ நான் ஒரு ஸ்லீவ் மட்டும் இப்போ நான் வந்து வீடியோவுக்காக நான் காமிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அந்த ஸ்லீவோட முனியில் வந்து இந்த மாதிரி சேலைக்கு முந்தி அடிப்போம் இல்லையா, அது மாதிரி மடித்து அடிச்சுக்கிறணும். இது வந்து கொஞ்சம் கிராண்டான சேரியாக இருந்தால் நம்ம வந்து கீழே அவங்களுக்கு தொங்குன மாதிரி நம்ம அந்த மாதிரி கீழே ஹேங்கிங்ஸ் கொடுக்கலாம். ஜஸ்ட் இது ரஃப்யூஸ்ன்றனால இவங்க லேஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து தச்சு முடிச்சுட்டு நம்ம கடைசியாக நான் வந்து லேஸ் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அதை நான் வீடியோஸில் காமிக்கல. லேஸ் அட்டாச் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸ்லீவ் மெத்தட் மட்டும்தான் நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வீடியோஸ் போட ஒரு மோட்டிவேஷன் ஆகும். இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் டெய்லரிங் தெரிஞ்சு வேண்டப்படுற அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த மாதிரி சாரீ முந்தி அடித்த மாதிரி அடிச்சிட்டோம் இல்லையா, அந்த ப்ளவுஸ் பீஸை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாரீ முந்தி அடித்ததுக்கு ஆப்போசிட் இருக்குல்ல, அந்த சைடில் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து அசிங்கமாக தெரியாமல் நீட்டாக இருக்கும். இந்த அளவை நம்ம குறைக்க அந்த இது வந்து கை ஏறிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் சின்னவங்களுக்கு அது ஓகே, கொஞ்சம் குண்டாக சதை வச்சுருக்கவங்களுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணால் நீட்டாக இருக்கும். இந்த பக்கம் வந்து முந்தி அடித்த பக்கம் வந்து நம்ம 7.5ன்னு சொல்லி எடுத்துக்கிறணும். இந்த பக்கம் 7.5ன்னும் அந்த கை ஓப்பனிங் கிட்ட 3.5ன்னு சொல்லி எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி கையிலே ஒரு ரஃப்பாக ஒரு வந்து தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப அக்யூரேட்டாக போடணுன்ற அவசியம் இல்லை. அந்த தையல்லேருந்து இந்த தையலுக்கு அந்த மார்க்கிங் வந்து ஒரு குட்டியாக ஒரு பெண்டு மாதிரி எடுத்துகிட்டு சென்டரை அர்க்காட் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ அர்க்காட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட சைடு இருக்கும் இல்லையா, அந்த சைடில் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ ஃப்ளீட்ஸை கொஞ்சம் குட்டி குட்டியாக நெருக்கமாக வச்சுக்கோங்க. பெருசு பெருசாக வச்சா நம்மளுக்கு வந்து அவ்வளோவா அழகாக தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. பொறுமையாக அதே குட்டி குட்டியாக நீங்கள் எப்படி பொறுமையாக ஒரு ஃப்ளீட்ஸாக வச்சிங்களோ அதே மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக வேணுன்ற அவசியம் இல்லை. அங்கே வச்ச மாதிரியே இங்கேயும் அதே மாதிரி குட்டி குட்டியாக தள்ளி விட்டு நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த ஸ்லீவில் வேணும்னு கேட்டதுனால நம்ம தைச்சோம். ஸோ அதனால் அதை வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோஸ் எடுத்திருக்கோம். இப்போ பகுதி பேருக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக ஸ்லீவ்ஸு, டிசைன், பேக் நெக்கு எல்லாம் போடணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்க ஃபேட்டாக இருந்தால் அது எப்படி போடுறது என்னன்னு கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கும் ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இதுலேயும் சென்டர் வந்து அர்க்காட் பண்ணி வச்சுக்கிறணும். அந்த உள்ளே தைச்சோம் இல்லையா ப்ளவுஸு, அந்த ஸ்லீவ் மாடலு, ரெண்டுலேயுமே சென்டரை வந்து அர்க்காட் பண்ணி வச்சுக்கோங்க. அர்க்காட் பண்ணிவிட்டு அந்த அர்க்காட் பண்ண இடத்துலேருந்து, அதாவது அந்த சென்டர்லேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுலேயுமேவும் நீங்கள் 2 இன்ச் வந்து ரஃப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. ரஃப்பாக மார்க் பண்ணிவிட்டு 2 அர்க்காட் பண்ண இடத்தையும் ஒன்றா இதே மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் அங்கே வந்து குட்டி குட்டியாக ஒரு 2 ஃப்ளீட் இல்லாட்டி 3 ஃப்ளீட் வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த 2 இன்ச் மார்க்கிங்குள்ளே வர்ற மாதிரி எத்தனை ஃப்ளீட் வருதோ அந்த அளவுக்கு ஃப்ளீட் வச்சுட்டு, அந்த ஃப்ளீட்டிங் வச்ச பழைய இது இருக்கு இல்லையா, அதை அப்படியேவும் நீங்கள் வந்து அப்படியே அடித்து திருப்பணும். உங்களுக்கு வீடியோவில் இப்போ இந்த மூவ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ கேமரா வந்து லைட்டாக அது இறங்கினால நம்மளுக்கு அந்த இடத்த கவர் ஆகாமல் விட்டுருச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் அடித்து கரெக்டாக அப்படி திருப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக வந்துடும். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த 2 இன்ச் வரைக்கும் அந்த குட்டி கேப் இருந்துச்சு இல்லையா, அந்த குட்டியாக 3 ஃப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா இந்த பக்கமும் 3 ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிறணும். வச்சுட்டு கரெக்டாக அந்த ஃப்ளீட்ஸ் வச்ச ஏரியா, பழைய ஃப்ளீட்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே பொறுமையாக துணி மடங்கிடாமல் நீட்டாக பார்த்து ஒரு அடி அடித்து இது பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் ட்ரெண்டிங்கான ஸ்லீவு. ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்லீவ் வந்து அடுத்தடுத்த கஸ்டமருக்கு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு சூப்பராக தெரியும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும். ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு இறக்கமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்காக இந்த மாடலு. ஸோ இதிலே இறக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துடும். இப்போ நம்மளோட தச்சு முடிச்சதுக்கப்புறம் அதோட அவுட்ஃபிட் வந்து இப்படி தான் வரும், அந்த ஸ்லீவோட அவுட்ஃபிட். இப்போ இந்த மாதிரி உள்ளே வந்து கவர் ஆயிரும். இப்போ இந்த பக்கம் கேப் மாதிரி கொஞ்சம் தொங்கும். இப்போ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்கள் மாடர்ன் ப்ளவுஸ், அந்த மாதிரி பட்டு சேலை, அந்த மாதிரி கிராண்டான சாரீஸ்க்கு தைக்கிறீங்கன்னா கீழே அந்த ஹேங்கிங்ஸ் வச்சுக்கோங்க. இது சும்மா நார்மல்ன்றனால நான் லேஸ் வச்சுக்கிட்டேன். இது நார்மல் ப்ளவுஸ் தான், நார்மல் பூனம் ப்ளவுஸ். அதனால் அவ்வளோ கிராண்டாக வேணாம், நார்மலாக இருந்தால் போதும்னு சொல்லி கல்வரிசை இல்லைனா லேஸ் வைங்கன்னு சொன்னாங்க. நம்ம கோல்டன் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எப்படி சென்டர் அர்க்காட் பார்த்தோமோ எப்பயும் போல் ஷோல்டர் ஜாயினிங்கில் அந்த சென்டர் அர்க்காட்டை வச்சு நீங்கள் அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுலேயுமே இதே மாதிரி ஸ்டிச் போட்டு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு ஹேங்கிங்ஸ் வச்ச மாதிரி ஏதாவது ப்ளவுஸ் வந்தால் கூட நான் கண்டிப்பாக அதையும் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ப்ளைனாக தான் கேட்டாங்க. இது புதுசாக இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டதே கிடையாது. இப்போ தான் நம்ம சேனலோட லெவல் வந்து ஸ்டார்டிங் லெவல். ஸோ இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் தேவை. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லரிங் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்களே கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எப்பயும் போல் ப்ளவுஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி உங்களோட கை ஓப்பன் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பாருங்கள். நான் 5.5 வச்சு எப்பயும் போல் பாடி வந்து அடித்து பேக் ஸ்டிச் போட்டு திருப்பிடுறேன். அவ்வளோதான், எப்பயும் போல் ப்ளவுஸ் ரெடி. தேங்க்யூ.